ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐபிஎல்ல இதுவரையும் ஒஸ்ட் ரிலீஸஸும் ரிட்டைன் பண்ணாமல் விட்ட பிளேயர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாப் 5 பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தத்தில் நான் ஒரு 2015 2025 இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா அப்போலேருந்து தான் நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன். நமக்கு தெரியாததை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு அதெல்லாம் நான் பேசலை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுமாரி வீடியோ வேணால் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பால் பார்க்க போகிறது நம்ம ஆர்சிபி தாங்கிறாங்க. நம்ம ஆர்சிபி எவ்வளோ பிளேயர்ஸ் விட்டுருப்பாங்க. விட்டிங்கன்னா நம்ம டீமில் ஒழுங்காக ஆட மாட்டாங்க, வெளி டீமில் போய் பயங்கரமாக ஆடிருப்பாங்க. அதுபடி பார்த்தோன்னா 2017 ஆக்ஷனில் தேவையில்லாமல் ஒரு பிளேயர் ரிட்டைன் பண்ணிட்டு கேஎல் ராவில் விட்டுருப்பாங்க. அடுத்த வருஷமும் பஞ்சாப் போட்டு பாஞ்சு அடிச்சிருப்பாரு, விட்டுருப்பாரு. இப்போ ரிட்டைன் பண்ணியிருந்தாருன்னா நம்ம டீமுக்கு ஒரு நல்ல கேப்டனாகவும் இருந்திருப்பார், ஹோம் பாய் இருந்திருப்பார். ரொம்ப இது ஒரு மோசமான ரிலீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். நான் 5வது இடத்துல வச்சுருக்கேன். 4th இடத்துல யாருக்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் தான். தேவையில்லாமல் ரஷீத் கான் மாரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரை ஃபார்மில் இந்த பிளேயரை கொண்டு போய் விட்டாங்க. அது மெகா ஆக்ஷனில். அப்போல்லாம் நம்ம எஸ்ஆர்ஹெச் டீமில் ஒன்றும் பெரிய பிளேயர்ஸ் அவ்வளோக்கு இல்லாமல் தான் இருந்தாங்க. டேவிட் வார்னர் தம்பி போப்பா வீட்டு போப்பான்னு அடிச்சு துரத்தி விட்டாங்க. பத்தாவதுக்கு கேன் மாமா இருந்தார், அவரையும் வேணான்னு துரத்தி விட்டாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது ஒரு ஒஸ்ட் ரிலீஸ்ன்னு தான் சொல்லலாம். நான் 3வது யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்மளோட சுமன் கில் தான். சுமன் கில்லை 2022 ஆக்ஷனில் கேகேஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இன்னி வரையுமே ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லாமல் திணறிட்டு தாங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். நான் சுமன் கில்லை ரிலீஸ் பண்ண தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் சுமன் கில் ஜிடிக்கு மிகப்பெரிய பிளேயராகவும் ஆகிட்டார், கேப்டனாகவும் ஆகிட்டார். அதுவும் இல்லாமல் சீசனுக்கு 500 700 அடிச்சுட்டு கிடக்கிறாரு. இனி அதனால் ஒரு மிகப்பெரிய மைனஸாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியன் டீம் கேப்டனு ஒரு நல்ல இப்போ வேறு இந்தியன் டீம் போஸ்டர் பாயாக வேறு ஆகிட்டார். இவ்வளோ பெரிய பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டு கிடக்குறாங்க. அது கூட பரவாயில்ல. சூரியகுமார் யாதவை 2017 கேகேஆர் தான் வச்சுருந்தாங்க. அப்போ தேவையில்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி மும்பைக்கு போயிட்டார். மும்பையில் நம்பர் 1 T20 பிளேயராக ஆனதும் இல்லாமல் இந்தியன் டீம் கேப்டனாகவும் ஆகிட்டார். இவரை மாரி ஒஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுல கேகேஆர் 1ஆம் நம்பர் டீம் தான். அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆர்ஆர் தான் இருக்கிறாங்க. ஏன்னு நினைக்கிறேன்னா போய் ஜாஸ் பட்லரோட ரிலீஸ் பண்ணி இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஐபிஎல் பேட்ஸ்மேன்லேயே ஜாஸ் பட்லர் ஒரு நம்பர் 1 பிளேயர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை மாரி இங்கிலீஷ் பேட்ஸ்மேன், ஃபாரின் பேட்ஸ்மேன் அவர் மேட்ச் ஒரு ஆளாக 100 130 ரன்னு கூட அடித்து வின் பண்ணி கொடுப்பாரு. அவரை போய் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிடி எடுத்து டாப் 3 பயங்கரமாக வச்சுருக்காங்க. இது ஒரு ஒஸ்ட் ரிலீஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பெஸ்ட்டு பைஸை பற்றி இந்த வீடியோக்குள்ளே போடலாமா இல்லை வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பை கைஸ்.